இந்த பாப்பார மொழிக்கு அந்தத்தான பிரமமாகப்பட்டது இருந்தால் அதற்கு தூசு பட்டாலும் அதை தொடச்சுக்கிட்டே இருக்கும். அந்த பாப்பார மொழியில் சொன்ன உலகத்தை பார்க்க முடியுமா? முடியாது. கண்ணுக்கு அழகு வாழ்ந்த மாளிகை கட்டி விடுகிறோம். அந்த மாளிகை கட்டி முடித்து அவர்களை பூட்டி விட்டு வெளிநாடு சென்று விடுவார்கள். அந்த வீட்டிற்கு அழகா இருக்குமா? அந்த வீட்டுல பூதங்காத்து போய் தான் முத்தம் தெளிச்சு கூட்டி வரை கோலம் போட்டு ஒரு விளக்கேற்றி வச்சா அந்த வீட்டிற்கு மணியாடு போல இருக்கும். மகாலட்சுமி குடியிருப்போம். அந்த வீட்டிலே ஆண் பெண் ஒன்றாக குடிவார் சந்தோஷமாக இருந்து 2 குழந்தைகளை பெற்றெடுத்தால் அந்த வீட்டிற்கு மணி ஆடுவது போல் வீட்டுக்கு மணி ஆடுவது போல் இருக்கும். அதுதான் சந்தனமும் பொங்குவலும் தனித்திருக்க மணி கட்டா சபைக்கு மணி நம்மதான் ஆட்டக்காரங்க சொல்லிக்க கூடாது கேட்டான். அந்த இடத்துல எத்தனையோ ஆட்ட ஆசிரியர்கள் இருந்தாங்க, நிறைய பேர் ஆடி இருப்பாங்க. ஆமா, நம்மதான் ஆட்டக்காரங்க சொல்லிக்க கூடாது. எனக்கு கட்டா அது ஒரு பழமை சொல்லிருக்காங்க. கட்டது கைமண்ணளவு குட்டை கிழமைகள் ஓதுகிறாள் பெரும்பத்தை கூடாது எறும்புக்கும் தன்மையாது உடம்பு உண்டு. நம்முடைய சம்சத்தின் சுதந்தா இருக்காரு. அவர் கூட நேரத்தை வித்துட்டு இங்க ஆட்டு போயிருப்பாரு. சைக்கிள்ல தான் வருவாரு. சைக்கிள்ல தான் வருவாரு. பாத்திரம் வைப்பாரு. பொழுதுக்கும் பாத்திரம் வைப்பாரு. காத்துல பாத்திரம் வைக்கும் போது நான் எல்லாத்தையும் பார்த்தோம். பேசக்கூடிய வார்த்தையிலே தவறு இருந்தாலும் தவறு இல்லாமல் விட்டாலும் அப்படி ஏதாவது குற்றமா பேசியிருந்தாலும் இங்க இருக்க நம்ம தாய் தந்தைமார்கள் ஏதோ சின்ன பிள்ளை தெரியாத நம்ம சொல்லிவிட்டு அப்படின்னு அவங்களும் மன்னிக்க வேண்டும். அதுவே இன்னும் என்ன சொல்லுவார்கள் என்று யோசித்துக் கொண்டு ஆமா இதுல என்ன வரும் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். கட்டோ சபைக்கு மணி மலைக்கு மணியா குழந்தையாக இந்த மாதிரி பிள்ளைகளை கல்விச்சாலைக்கு சென்று வரும். அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தையாக காட்டிற்கு சென்று காட்டில் உள்ள வேலைகளை முடித்து அஞ்சு தாய் நேரத்தில் வீட்டுக்கு வருவார்கள். அந்த நேரத்தில் அந்த பிள்ளை என்ன பண்ணும்? பார்த்த உடனே அப்பா அம்மா வர்றாங்களே அப்படின்னு ஓடி சென்று காலை பிடிப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்க என்ன நினைப்பாங்க? கால பிடிக்கிறாளே அப்படின்னு நெட்டியா வைப்பாங்க. வாரி முத்தமிட்டு மார்போடு அனுப்பி அம்மா சாப்பிட்டியா நல்லா இருக்கிறியா அப்படின்னு தான் கேட்பாங்க. கேட்டா அந்த கஷ்டங்கள் எல்லாம் அந்த குழந்தைய தொட்ட உடனே நீங்க போச்சா அதுதான் மனைக்கு மைந்தன் மணியா பொன்னாலுமா காட்டும். தமிழ்நாடு வந்த போது நான் பேர் அவங்களுக்கு தெரியுமா? அவனுக்கு நீ யாரு? யாரு பிள்ளை? அப்பா பேரு என்ன? உங்க அம்மா பேரு என்ன? டக்குன்னு சொல்லு. புரியா? இதுக்கு 2 பேரும் முந்த நிக்கிறீங்க. பவுடர் போடணும் நிக்கிறீங்க. ஆனா பவுடர் போட்டா என்ன பண்ணுங்கிறது தெரியாம நிக்குது. தந்தையா
இல்ல இந்த ஊர்ல அமாவாசை வந்து வரமனூர் சின்னப்பா வந்து தாளாடிக்கிட்டு இருந்தாப்புல அண்ணப்பா இங்க வந்தது அப்படி இந்த மாதிரி நீ என்ன சொன்னதே காலியால அடிச்சு பாவம் மேல காலியால அடிச்சு காஞ்சிமாபுரி வெற்றவித்தான மக்களுக்கே தமிழனாகவா அண்ணனுக்கேற்ற மக்களாகவும் நாட்டை பரிபாலனை செய்து வந்தாரே என் தந்தையுடைய பெயரோ காஞ்சி மகாராஜர். அந்தாள் மோளர் இல்ல 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 ஒரு சின்ன மகன் நினைக்கலாம். எங்க ஏடி ஒரு சின்ன மகளாட்டு இருக்கு. அந்தாள் மோளங்கிறாங்க சொன்னா சின்ன மோள ஒண்ணு விட்டு ரெண்டு ஒண்ணா இருக்கு. அந்தாள் மோளங்கிற காட்டுல ஏறி விட்டு போறாங்க அன்னைக்குலையா ஏண்டா ஏய் காட்டுல ஏறி விட்டு போறாங்க அவர் மோள அப்படி காஞ்சிமாபுரி வந்தித்தான் வருவான் சிவர் எப்படியே தன்னை தந்தையாக காஞ்சி மகாராஜருக்கும் என் தாயாக தனமானிக்க வள்ளிக்கும் சேஷ்ட புத்திரியாக பிறந்ததனால் எனக்கு என்ன பேர் என்ன பேர் இது நம்பால் இவன் நம்மாடு இவங்கெல்லாம் மத்தவங்களும் அர்த்தம் விட்டாளா இல்லை என் பேரே அம்பாள். உன் பேரு அம்பாளா? என் கூட்டாளி ஒருத்தருக்கா உள்ள அது நம்பா இது நம்பாரு. அவன் காலையில போகும்போது தான் நம்மாளு ஆனால் நிக்க மாட்டான். இப்படி இருந்தாரு என் தந்தை தாய்க்கோ நான் ஒரு குழந்தை மட்டும் கிடையாது. என் கூட ரெண்டு பேரும் என் பேர் அம்பாள் அம்பிகை அம்பாளிகை. மூணு பொம்பளை பிள்ளைங்க நாங்க மூணு பொட்டை விளையாட்டு ஊருக்கு போறோம். என்ன நினைக்கிற அப்படி என்ன அப்படி ஒரு இழிவா பட்ட மூணு ஊருக்கு போனது சொன்னா கேளு. இப்போதைக்கு பொம்பளை பிள்ளை தான் பெத்தவங்க பாதுகாக்குது. நீ என்ன சொல்ற? அதே நடக்குது. இவனை கேட்டா இவன் சாரா கடையில தான் பார்த்திருப்பான். இவனுக்கு தண்ணி ஊத்த அங்க, அப்பனுக்கு தண்ணி ஊத்து இங்க. ஆமா எப்பா உங்க அப்பா இது மாதிரி கிடக்கல வாடான்னு சொன்ன அவன் என்ன அப்படி கிடையாது. தான் தப்பு. அவன் என்ன தெரியுமா அப்படியே சாப்பிடறான். சோகத்தை சீக்கிரம் ஊத்திட்டு இருப்போம். அவனுக்கு முன்ன இவனு தூக்க வேண்டியது. அப்புறம் 108ல அப்படிலாம் இல்ல. அவன் வந்து அவங்க அப்பனுக்கு அங்க பால் ஊட்டும். ஆமா இவன் இங்க டான்ஸ்மார்க்ல வந்து இங்க ஊத்திக்கிட்டு இருப்பான். ஆமா அப்படியே எடுத்துக்கிட்டு வருவான். பெரிய வண்டி தான் இவர் எப்பவுமே ஓட்டுவார். ஆமா ஆமா ஏன்டாமா வேகமா போறோம்பா? என் வண்டி என் உடம்பு என் கை. ஆமா அப்படி போகல 100ல போவோம். வரகுல 108ல வந்துருவோம். யாருக்கு அதான் நல்லது. அப்படி பெண்களையால் விருந்து விட்டோம் என்றானே என் தந்தை தாயாகப்பட்டது யாரும் கவலை இல்லாமல் இருக்கிறது. இருந்தானே என் தந்தைக்கும் தாய்க்கும் தானே அவர்கள் பெற்ற பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமா தனி வந்து கொண்டு வருகிறோம். அப்படி இருந்தும் இந்த தினத்தில் யாரை அழைப்பித்தால் இதற்காக தமிழ்நாடு வந்து தெரியுமா உனக்கு? தாயா நீ சின்ன பிள்ளை இல்லையா? அதனால நான் உன்னை அண்ணா கூப்பிட்டேன். எப்படி கூப்பிடுன்னா எங்க அப்பா அம்மா இருக்கிறவங்க பார்த்துட்டு வையணும்.
மயில்ராஜா எங்கடா மயிர் நீங்க யாருங்க ராஜா ஜாயின் பண்ணுங்க கரெக்டா தான் சொல்றாங்க அடிக்கூடாதியா கரெக்டா மயில்ராஜா மயில்ராஜா ஆசை மகளாச்சி அம்பா கொண்டு வர சொன்னாங்க நம்பாத அதாங்க உங்க ஆசை மகள் அம்பா 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 போடா அண்ணா என்ன உனக்கு அடியில விழுந்துதான் மேல விழுந்துதான் இப்ப வெடி வெடிச்சுத அது இங்க வரைக்கும் கோழி பிடி வச்சது கோயிலுக்கு பின்னாடியா அப்படின்னா பாக்கலாமா முகத்தை பாக்குறியா முகத்தை பாக்குறியா முகத்தை பாக்குறியான்னு சொல்லணும் ஏன்னா ஏன்னா தப்பு தப்பா பேசுற என் வாயில தப்பே வராது உனக்கு பீ வராதுண்ணா பீ வராது சொன்ன எடுத்துருவோம் கையில பொய் வராதுண்ணா அப்படி சொல்லு அண்ணாதே தந்தையே தங்க ஆசை மகளப்பா அருமை மகள் அம்பாளாகப்பட்டவள் அந்தவனுக்கு சென்று மல்லிகை முனிவாழ்ந்து பார்த்தால் கொண்டு வந்து அந்த வளர்த்த பண்ணினார்கள் பட்டி கொண்டு வந்த மலர் வாசத்தான் அச்சித்து இந்த தாடி வள சரியா ஓடி ஓடி வந்து ஆசை மகளப்பா குறைபாடு இல்லாமல் மாரியம்மனுடைய அருளால் சுகமாக வாழ தங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதால தானே இவ்வளவு பேர் பண்ணாக இருக்கிறோம். இருந்தாலும் பெற்ற தாயை பார்க்க வேணும். பார்க்கலாம் வருவா ஒரு டெல்லி எடுத்து வருவா மகளே Hey!
தங்களாத்த மகள் ஆகியவளும் வரக்கூடிய எனக்கு நீ ஆசை மகதான். எப்பொழுதுமே என் பதியாக மன்னவரை திருமணம் செய்து அப்பொழுது இன்ப சுகத்துல ஆசைக்கு அன்புக்கு பாசத்துக்கு பிறந்தவள் முதலாக. அதனால ஒரு தாய்க்கு தான் மூத்த பிள்ளையானது பாசம். அதனால கண்ணே இந்த தாயோட பாதத்தை பணிந்ததனால் வாடி அம்மா வாடி அம்மா. தாயோடைய உந்திகமத்துல உன்னை பெற்றெடுக்கும் போது எவ்வளவு சிரமங்கள் இருந்தது. உன்னுடைய முகத்தை பார்த்தது பிற்பாடு அந்த சிரமங்கள் எல்லாம் எப்படிதான் விலகி போயிடுச்சுன்னு தெரியல. அந்நாள் முதல் இந்நாள் வரை சந்தோஷமாக இருக்கு. பாதத்தை படினதனால் என்னை போலவே நீனும் ஒரு அரசனுக்கு வாக்கப்பட்டு சீர சிறப்போட வாழணும்னு வாழ்க்கையாளர்கள் கொடுத்திருக்காங்க. என்னன்னு கேளுமா, நீ பண்ணிய ஒரு வார்த்தை. ஆனா அரசனு வாக்கப்பட்டு நீயும் பிள்ளை குட்டிய பெத்துக்கிட்டு என்ன மாதிரி கஷ்டப்படுன்னு சொல்றிய. நான் உன் வீட்லயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நானு பெத்தவங்களுக்கு பெருமை அதுதாண்டி. பொண்ணா பறந்து தப்பாதாவி பருவ காலம் அடைந்தால் 1 ஆண்டு அல்லது 2 ஆண்டு வைத்திருக்கலாம். அப்படி இல்லை என்றால் அந்த பெண்ணாகவர்கள் முந்திட்டு தானிய வீட்டிலே படுத்தால் அந்த அரண்மனைக்கு சேரும் தோஷங்கள். இப்ப நீ வயசுக்கு வந்து 2 வருஷம் முடிஞ்சு போச்சு. 3வது வருஷம் ஆரம்பம் ஆகிவிட்டது. அதனால உனக்கு திருமணம் செய்யணும் இன்னைக்குதான் அப்பா இருக்காங்க. அப்பா சொல்லுவாரு அல்லது தந்தையே அப்பா ஆனாலும் உன்னுடைய வளர்த்திலே உன்னுடைய அன்பிலே இருந்தாலும் கூட தந்தையாக சம்பாதித்து கொடுத்து வழியாக நடத்த வேண்டும் உங்களிடத்தில் சொல்லிக் கொடுத்தார். 10 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, கொத்தனார் வேலைக்கு போறாரு, சம்பாதிச்சு வந்து கொடுக்குறாரு. அதை பத்திரமா வச்சிருந்து நம்ம பொட்ட பிள்ளை பெற்றிருக்கோம். அதுக்கு நகை எடுக்கணும், நட்டு எடுக்கணும், சாமான் வாங்கணும் அப்படின்னு நான் தானே அதை அக்கறையா வச்சிருப்பேன். நானும் உதவி கிடைச்சா பாரு 2 பேருக்கு கலர் சேர்ந்தாப்புல இருக்கு. யாரு பாரு 2 பேரும் ஒரே கலர். அதாவது யாப்புல யாப்பு நான் சொல்றதா கேட்க. தந்தையே
இருக்குதா உங்க வயித்துல ஒரு குழந்தை பிறந்தா பெத்த பிள்ளையோட பேர பிள்ளை வச்சு நம்மள நம்மள வந்து அதான் அதனால திருமணம் செய்து கேட்டு ஒரு சம்மதம் என்ன சொல்லுமா தெரியாரே யாருக்கா ஒரு ஆசை எங்க அப்பா அம்மாவுக்கு என்ன ஆசைன்னா எங்கடா